இந்த படம் எனக்கும் செங்கல்பட்டுக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தமே இல்லை. ஆனால் திடீரென்று பன்னீர்செல்வம் சார் வந்து அத்தனை செங்கல்பட்டு அத்தனை தேட்டருக்காரையும் ஒன்றா கூப்பிட்றாரு. அத்தனை தேட்டருக்காரை ஒன்றா கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, தெரி படம் போகிறதுக்கு முன்னாடி நம்மலாம் ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம யாரும் எம்ஜி கொடுக்கக்கூடாது, எஃப்ஹெச் கொடுக்கக்கூடாது. கரண்ட்டில் 30 ரூபா டிக்கெட்டா, 50 ரூபா டிக்கெட்டா, 20 ரூபா டிக்கெட்டா, 10 ரூபா டிக்கெட்டா, இதுதான் நம்ம கொடுக்கணும். நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காரணம்னு விசாரிக்கும் போது அவருடைய மகனுக்கு கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு இளைய தளபதி விஜய் கூப்பிட்றாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூப்பிட்றாரு. இவங்க 2 பேரும் அந்த திருமணத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அவர் மலேசியாவில் இருந்தார் சூப்பர் ஸ்டார். இவர் வந்து படத்தை முடிச்சுட்டு வெளிநாடு போயிட்டார். இந்த 2 பேரும் வரல, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிற ஒரு விளைவு தான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டு சதி. இதில் சிக்கி தவித்தவங்க யாருன்னா படம் போட முடியாத அப்பாவி திரையரங்க உரிமையாளர். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பன்னீர்செல்வத்தை சுற்றி ஒரு அவர் கூட உட்காந்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா யாரும் தியேட்டர் ஓனரே இருக்க மாட்டாங்க. அத்தி பூத்தா மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அந்த பன்னீர்செல்வம் பக்கத்தில் யார் உட்காந்துருக்குன்னா அம்பத்தூர் தியேட்டர் கன்ஃபார்ம் பண்ணுற போஸ்ட் எடுத்துன்னு போவார், பொட்டி எடுத்துன்னு போவார். அப்படிப்பட்ட ஒரு காளியப்பன். இந்த பட்டம் குரம்பேட்டைக்கு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய யாருன்னா பார்த்தா பாபு. கஞ்சிவரம் தேட்டருக்கு எடுத்தால் ஒரு ஆனந்தன். தாம்பரத்துக்கு பண்ணால் ஒரு தியாகு. இந்த கஞ்சிவரம் தேட்டர் ஓனர்லாம் நாங்கள்லாம் குடும்பமாக போய் திருமணம்னா அவங்க கட்ட தான் போய் சேலைலாம் எடுப்போம், பட்டு சேலை. அவர் முதல் பாபு தேட்டர் கட்டி முதல் எங்களுடைய படமான மற்ற நேரில் நான் விநியோகஸ்தராக இருக்கும்போது என் படத்தை முதல்ல 50,000க்கு போட்டார். அதில் மேற்கொண்டு பணம் கொடுத்து அந்த புண்ணியம். எப்போ போனாலும் சாதம் போட்டு பரிமாறி நாங்கள் ஷூட்டிங் நடத்தினா கூட ஒரு வேளை சாப்பாடு போட்டக்கூடிய புண்ணியம். அந்த சுப்பிரமணிய ஷாவும் கந்தாசாமி ஷாவும் வராமல் அங்கே டீ ஸ்டாலில் விற்றுன்னு இருக்கக்கூடிய ஸ்டால் நடத்தின்னு இருக்கக்கூடிய ஆனந்தன் அனுப்புவார். அவங்களுக்கு வந்து தயாரிப்பினுடைய செலவினங்களோ தயாரிப்பாளரோட மரியாதையோ தெரியாத, தேவையில்லாத, வாய்க்கு வராத மாதிரி ஒரு கஷ்டமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவாங்க. அதெல்லாம் நம்ம நடித்து காமிக்க வேணாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தை வந்து முடக்கப்பட்டது. திரையரங்கு நான் வந்து அதிகமான டிக்கெட் விலையும் கேட்கல, டிக்கெட் விலை விற்கணும்னு சொல்ல. ஏன்னா வாங்கப்பட்டது மும்பை நிறுவனம், அதை விநியோகம் பண்ணுறது எஸ்பிஐ நிறுவனம், சத்யம் தேட்டர் குரூப்பு. அவங்கக்கிட்ட போய் படத்தை கேட்டு போடுறதை விட்டுட்டு என் மேலே புழுதி வாரி தூட்டுறதுக்கு ரொம்ப தப்பு. இப்படி தான் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் இவர் ஒரு பிரச்சனை கலப்பார். இவர்கிட்ட இருந்து தான் இந்த பிரச்சனையே கிளம்பும். ஒவ்வொரு நடிகரை கை கட்ட வைக்கணும், ஒவ்வொரு நடிகர் படத்தை வரும்போது ஒரு பிரச்சனை உருவாக்கணும். இப்படி பண்ணி ஒவ்வொரு இடத்துல பாயும்புலி ரிலீஸ் ஆகும்போது எதுக்கு 25 லட்சம் கேட்டு வாங்குறாரு? கணிதன் நான் ரிலீஸ் பண்ணும்போது என்கிட்ட 20 நிமிஷம் எதுக்கு கேட்குறாரு? கபாலில் ரிலீஸ் ஆகும்போது 20 நிமிஷம் கொடுமா. இப்படி ஒரு சூழ்நிலையை எதுக்கு அவர் பிளாக்மெயில் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. நான் அவருக்கு எவ்வளோ இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் அப்படி பண்ணியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இதுக்காகத்தான் நான் இந்த தண்ணியில் விளக்கம் கொடுக்குறோம். அதாவது மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து அந்த படத்தை வந்து வாங்குறாங்க, அதை வெளியிடுற உரிமையை எஸ்பிஐ நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட போய் படம் போட்டு அவங்கக்கிட்ட பேசி பண்ணணும். எதுக்காக? இப்போ தேட்டரில் எவ்வளோ 40 ஸ்க்ரீனில் ஓடுது. சென்னை நகரில் இது வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்குது. வசூலில் மிகப்பெரிய சாதனை படுத்தியது. உலகெல்லாம் எங்கே திரும்பினாலும் சாதனை. அதாவது நேற்று ஆஸ்திரேலியாவில் வந்து ஏபி இன்டர்நேஷனல் சொல்கிற, நீ யாருக்கும் சொல்லாத, பெரிய ஹிட்டு, மிகப்பெரிய ஹிட்டு. 3 நாளில் மிகப்பெரிய ரெக்கார்ட் கலெக்ஷன். இந்த பக்கம் ஃப்ரான்ஸில் நம்பர் 1, யூஎஸ்ஏல கிட்டத்தட்ட 165 தேட்டர் போட்டு ரெக்கார்ட் கலெக்ஷன் பண்ணிக்குது. இப்படி துபாயில் பார்த்தீங்கன்னா கல்ஃபில் மிகப்பெரிய வசூல் 2 நாளில் 4.25 கோடி. மலேசியாவில் அதான் அண்ணே உள்ளே நுழைய முடியலன்னு மாலிக் வந்து சொல்கிறாரு. அண்ணே உள்ளே நுழைய முடியலன்னா 2 படத்தையும் ஒரே படத்தில் எடுத்துட்டேன்ன்றார். இப்படி எங்கே பார்த்தாலும் விநியோகத்தில் திரையரங்கம் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஏஜி காம்ப்ளெக்ஸில் போகுது, மாயாஜாலில் போகுது, திருவள்ளூர் மீராவில் போகுது, பொன்னேரி வெற்றிவேல் முருகனில் போகுது, விருகம்பாக்கம் ஐநாக்ஸில் போகுது, இந்த பக்கம் சாலிகிராம் எஸ்எஸ்ஆர் பங்கஜத்தில் போகுது, இந்த பக்கம் திருவான்மூரில் தியாகராஜா போகுது, அடையாறில் கணபதிராம் போகுது. இப்படி எல்லா தேட்டரும் செங்கல்பட்டில் நிறைய போட்டுன்னு தான் இருக்காங்க. எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல் ரொம்புது. என்னன்னா இப்போது 120 ரூபா 80 ரூபா கொடுத்து ஜனங்க படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவுஸ்ஃபுல்லாகவே போயின்னுக்குது. அங்கே போனோமா நல்ல முறையில் காற்றோட்டமான வசதியான நல்ல சுகமாக
அதாவது மனம் குளிருது, நெஞ்சம் நெகிழுது, அப்படி சந்தோஷத்தில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் புறப்பட்டு வந்து படம் பார்க்குறாங்க. ஆகவே எங்களுக்கு இழப்புன்னு நினச்சவங்க இன்றைக்கி வந்து எண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நான் கேட்டேன், சத்யம் தேட்டர் நடத்துக்கிட்ட முனிகணேசரை பார்த்து கேட்டேன், சார் எப்படி சார் நம்ம படம் சார் 10 நாள் உங்களுக்கு 17 கோடி ஷேர், இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்? மாபெரும் வெற்றி, சாதாரண வெற்றி இல்லை. மதுரையில் கேட்டால் 4.5 கோடி தாண்டிச்சு 3 நாள்லன்றாங்க. திருச்சியில் கேட்டால் 4.25 கோடி வந்துடுச்சுன்றாங்க. கோயம்புத்தூரில் கேட்டால் 6 கோடி தொட்டிச்சுன்றாங்க. இப்போ வாரக்கணக்கில் வரத்துக்குள்ள நாட்கணக்கில் அள்ளி கொடுக்குறாங்க. ஆகவே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை, அதாவது எப்படி கொண்டாடுன்னு தெரியாத சூழ்நிலையில் ஒரு சில திரையரங்கத்துக்கு நாங்கள் கொடுக்க முடியலையே, எங்கள் எஸ்பி நிறுவனம் கொடுக்க முடியலன்னு வேதனைப்படுறோம். அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, சூழ்ச்சி வலையில் சிக்கி விட்டீர்கள். சூழ்ச்சிக்கு நம்ம பாதுகாக்கணும். ஒரு தேட்டரு செங்கல்பட்டில் இருக்கிற 50 தேட்டருனா 49 தேட்டரு துட்டு கொடுத்து போடுறேன்றாங்க, ஒரு தேட்டரு கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் பணமே தரமாட்டேன், நீ படத்தை கூட நான் ஓட்டி கொடுக்குறேன். நான் பன்னீர்செல்வம் சார் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், நீங்கள் ஒரு தேட்டர் ரோகிணி கட்டினீங்களே 3 வருஷமாக ஷேர் கொடுத்துருப்பீங்களா, 2 வருஷமாக ஷேர் கொடுத்துருப்பீங்களா? சென்னை செங்கல்பட்டு அசோசியேஷன் சிந்தாமணி முருகேசன்லேருந்து அருள்பதிலேருந்து கலைப்புலி சேகர்லேருந்து தலைவராக இருக்கும்போது எத்தனை முறை நீங்கள் போய் செக்கை கொடுத்துட்டு மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கொடுத்துட்டு அப்பப்போ கட்டி அத்தனை 3 வருஷங்களுடைய ஷேர் தானே மீதி இருக்கிற 5 தேட்டரு. எப்படி வரும் உங்களுக்கு தேட்டர்லாம்? எங்கே வீட்டு பணம், எங்கே ஷேர் பணம், விநியோகஸ்தர் பணம், தயாரிப்பாளர் பணம், இத்தனை கொடுக்காம தானே நீங்கள் வச்சுருந்தீங்க. மொல்ல கொடுப்பீங்க. இப்போ மாத்திரம் நீங்கள் டெபாசிட் கொடுத்து படம் போடுறீங்களா? நீங்கள் கொடுக்கத்தானே வாங்குகிறோம். இன்னும் நீங்கள் வரி கட்டி நீ எங்கே கட்டியிருக்கிற? நீ எடுத்துக்கிட்டு இந்த கிட்டத்தட்ட 20 வருஷத்தில் நீ எவ்வளோ அரசாங்கத்துக்கு வரி கட்டிக்கிற நான் கேட்குறேன். யாரை பார்த்து கேட்குறீங்க? நீங்கள் அநியாயத்துக்கு போகக்கூடாது. விஜய் சார் படம்னா இன்டர்வல் பிளாக் எவ்வளோ குரூஷியல்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் கதை டேக் ஆஃப் ஆகணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உள்வாங்கி ரொம்ப அழகாக ஒரு இன்டர்வல் பிளாக் கொடுத்துருக்காரு நம்ம அட்லி அவர்கள். நீ 90 ஃபீட் கட் அவுட் போட்டால் நான் 90 ஃபீட் குதிக்கிறேன்னா அப்படின்னு செம்ம டேரிங்காக விஜய் சார் ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு.